அப்படின்னா நீங்க வந்து ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை நடனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருவரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டான்ஸ் உங்களுக்கு. அந்த டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோஷினி பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தன்னோட 4வது வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டேஜ் போய் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதுபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க தம்பிக்கும் இந்த நடனத்தை வந்து கற்றுக் கொடுத்தவங்களுக்கு நிறைய மெடல் வாங்கியிருக்காங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. போன வட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில விருது விழா நடத்தினவங்களுக்கு பாண்டிச்சேரியோட முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கசாமி சார் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில தான் நம்ம ப்ரோக்ராம் நடத்தினோம். அவருக்கு சிறந்த மக்கள் முதல்வர் விருது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்பு சார்பாக போன மாதம் கொடுத்தவங்களுக்கு. அந்த விருது விழால முதல்வர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்ணியவங்களுக்கு முதல்வர் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராட்டுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா அருமையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு உங்க எல்லாத்தோட பிளஸிங் இன்னைக்கு வேணும் உங்களுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மாவட்டத்தை சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருமையான குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நீங்க நடத்துற எல்லா ப்ரோக்ராம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு இந்த நடனத்தை அது உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமா பிராக்டிஸ் பண்ணி வந்து ரொம்ப சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்க எல்லாரும் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாலை நடனம் கால் விரல் நடனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்ண வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க பாப்போம்.
பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து 2 நிமிஷம் 2 செகண்ட் வந்து காலை மடக்கி நிற்க சொன்னோட நான் மறுபடியும் பார்த்துருக்கேன். போன ப்ரோக்ராமில் இந்த பாப்பா ஆடினாங்க. போன ப்ரோக்ராம் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சார் தலைமையில் போன மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சியில் செல்வி ரோஷினி அவர்கள் சிறப்பான நடத்தி நம்ம கொடுத்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலும் அந்த பாப்பாவுக்கு வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வர சொல்லியிருந்தோம். உங்களால் முடிஞ்சால் அவங்க இன்னும் கொஞ்சம் உங்களோட கைத்தட்டல் மட்டும்தான் அவங்க இன்னும் வந்து பல மடங்கு வேகத்தில் இந்த திறமையை ஊக்குவிக்க முடியும். பெரிய கரகோஷம் கொடுக்கணும் பாப்பாக்கு. செல்வி ரோஷினி அவர்களையும் அவருடைய தாயாரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு நாம் அமைப்பு சார்பாக ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறோம். இந்த பாராட்டு சான்றிதழை வழங்க வருமாறு சேர்மன் திருமிகு டயானா சர்மிளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாகூர் தர்கா தலைவர் திரு காலிஃபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வேளாங்கண்ணி குருக்கள் ஸ்ரீ ரச்சன நீலகண்டன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இது வந்து புதுவிதமான நடனம். இந்த நடனத்தை பற்றி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் பாப்பா. ஸோ நம்ம கலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கான வளர்ச்சி வரும். ஏன்னா இது வந்து ஃபாரின்ல தான் இந்த டான்ஸ் பாலே டான்ஸ்னு சொல்லிட்டு ஷூஸ் வச்சு தான் ஆடுவாங்க, கால் வராமல் இது பண்ணுற மாதிரி. நம்ம ஊரில் இந்தியாவில் யாருமே இதை ஆடுறதில்லை. பாப்பா தான் ஃபஸ்ட்டு முன்னெடுத்திருக்காங்க. இது பல வருஷமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு போன ப்ரோக்ராம்னு சொன்னது ஒரு பெரிய ஒரு கலையை இங்கே கொண்டு போகணும், பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் இந்த ஒரு கலையை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி இப்போ வந்து ரோஷினி அவர்கள் சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் ரோஷினி. எனக்கு திருவாரூர் மாவட்டம். இந்த டான்ஸ் வந்து நான் 8 மாதம் குழந்தையிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நடக்க ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு வந்து எல்லா காரணமே என் அம்மா தான். இது வந்து பரதநாட்டியமாக எனக்கு ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமா அது வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறம் 2018 ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த டான்ஸ் பேர் பேலே டான்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரஷ்யாவில் வந்துட்டு பேலே டான்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பேலே டான்ஸு. அவங்க வந்துட்டு ஷூ போட்டுட்டு சுற்றி டான்ஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு அதிலே அட்வான்ஸு. ஷூஸ் எதுவும் போடாமல் வெறும் காலில் கால் 10 விரலையும் மடக்கிட்டு ஆடணும். இந்தியாவில் இது வந்துட்டு யாரும் பண்ணலை. நானும் என் தம்பியும் பண்ணிட்டு இருக்கோம். டான்ஸ் வந்து இப்போதான் ஒரு 6 இயர்ஸாக எல்லாருக்கும் ப்ரோக்ராம் போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் என் அம்மா தான் எனக்கு காரணம். வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் பார்த்து யாரும் மாஸ்டர்ஸும் யாரும் கிடையாது. யாரை பார்த்தும் இது கற்றுக்கல. ஒரு 8 மாதம் குழந்தையா இருக்கும்போது இப்படி நடந்தாங்க. ஃபஸ்ட்டு நடந்ததே இப்படி தான். அதனால் வந்து நான் பயந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்து விடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா பையன்லாம் வந்து இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, விட்டுருங்க நடக்கட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 வயசில் வந்து குளோபல் சர்டிஃபிகேட் சில்ட்ரன்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. 4.25 நிமிஷம் நடத்தி பண்ணாங்க. அதையே நம்ம டான்ஸாக மாற்றி பிள்ளைய வந்து கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸாக மாற்றிக்கமான்னு சொல்லிட்டு ஒரு சலங்க பூஜை வரைக்கும் பரதம் கற்றுக் கொடுத்தோம். அப்போ சலங்க பூஜை பண்ணி முடித்த பிறகு கொரோனா வந்துடுச்சு. அப்போ வந்து சத்யபாமா காலேஜ் ஓனர் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க எங்களுக்கு ரஷ்யாவுக்கு. எனக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கு 3 பேருக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு காமிச்சுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அது கொரோனா வந்ததுனால அது அப்படியே போயிடுச்சு. அதன் பிறகு ஒரு 6 வருஷமாக இதை டான்ஸாக மாற்றி பரதமாக மாற்றி, பரதம் மட்டும் கிடையாது கரகத்துலேயும் ஆடுவாங்க, ஃபோக் டான்ஸும் ஆடுவாங்க. ஆனால் நான் அதை வந்து பெண் குழந்தையாக இருக்கிறதுனால அதெல்லாம் வேண்டாம், இந்த பரதம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரதம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்லா கொண்டுட்டு வரணும். அதுக்கு நான் இன்னும் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்.
இது சார் மாரி கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த வருஷம் அவங்க காலேஜ்லேயும் கேட்டிருக்கேன், லீவில் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு. ஒரு சிலது முக்கியமானது அப்படின்னாக்கா எனக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்டதும் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே தான் நாகப்பட்டினத்தில் தான் இஜிஎஸ் பிள்ளை காலேஜில் தான் அட்மிஷன் போட்டிருக்கிறேன். அவங்களும் ஒத்துழைப்பாங்க. நீங்களும் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேங்க்யூம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது. நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருது விழா நடந்தாலும் உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரோட வந்து கலாச்சார நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குவிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அந்த கலைகளை நம்ம மாநிலத்தில் இருந்து அடுத்த மாநிலங்கள் அடுத்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த கலைஞர்களையும் வாழ வைக்கணும், அந்த கலாச்சாரத்தையும் வாழ வைக்கணும், அந்த கலைகளையும் வந்து பார்த்தா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல எப்பயுமே உறுதியாக இருக்கும் உங்களை கண்டு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்களுக்கு என்னென்னா பெரும்பாலும் நான் உலகக்குள்ள டிராவல் பண்ணுறோம், நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இவங்ககிட்ட இருக்கிற மெயின் பிரச்சனையே பொருளாதாரம் தான். எல்லாராலையும் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டாக இருக்கிறது இல்லை உங்களை கண்டு. இப்போ இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் குழந்தைதான் உங்களை கண்டு பார்த்தீங்கன்னா உங்களை கண்டு அப்பாவோட வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் இல்லாமல் உங்களை கண்டு அம்மா மட்டுமே சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை கண்டு வறுமலையும் வந்து பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுட்டு அந்த திறமை இருக்குது, அந்த திறமையை நம்ம ஊக்குவிக்கணும். உங்களுக்கு அந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா அது நிபுணத்துவம் பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கறது மட்டும் இல்லை அந்த கலைகளையும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைய படிக்கவும் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க மட்டும் இல்ல அவரோட சகோதரையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த நல்ல டைத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து மனிதாபிமானம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல மனிதர்கள் எல்லா துறையும் சார்ந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு. இப்ப இந்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்காங்க உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிப்புக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு. நம்ம சேர்மன் அம்மா வந்திருக்காங்க உங்களுக்கு, நாகூர் தர்காவோட வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்திருக்காங்க, நம்ம நீலவண்ட சாஸ்திரி குருக்கள் வந்திருக்காங்க, நம்ம மாவட்டத்தோட ஏஇஓ சாரே வந்திருக்காங்க உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கான உதவி வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கலையும் வளரும் உங்களுக்கு, அந்த குழந்தையும் வளருவாங்க. இவ்வளவு வருஷம் அவங்க சிங்கிள் பேரண்டா இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா வளர்த்ததுக்கு கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறோம். வந்து உங்க கலைகளையும் உங்க பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்குள்ள நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் எப்பயுமே உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், பாப்பாக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு விருது வாங்கினவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விருது கொடுத்தவங்க யாரும் சின்ன ஆளு கிடையாது உங்களுக்கு. மேடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்மன் வந்து கிட்டத்தட்ட வேளாங்கல்ல 25 வருஷமா அவங்க ஃபேமிலி தான் வந்து சேர்மனா இருக்காங்க உங்களுக்கு. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நாகூர் தர்கால இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 11வது தலைமுறை தலைவர் அவங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியமா அண்ட் நம்ம நீலாண்ட சாஸ்திரியா இருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குருக்கள் கையால வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே அவங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு கிடைக்கக்கூடிய பிளஸிங் உங்களுக்கு. வந்து மேலும் மேலும் நல்லா வளரணும் உங்களுக்கு. சரிங்களா? வாழ்த்துக்கள். சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பாப்பாக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்க. வாங்க சார், மேடைக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான நாள். உழைப்பவர்கள் அதிகம், அதுவும் உணவு அளிப்பவர் பட்டினியில் கிடப்பவர் அதிகம். இந்த பட்டினி கிடப்பவர்களை வயிறு உணவு கொடுத்து இந்த நிகழ்ச்சிகளை சமூக பணியிலே இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முன்னுக்கு வந்திருக்கின்ற ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் பாராட்டும் வகையில் எல்லோரும் கைத்தட்டி ஒரு பாராட்டை தெரிவிக்கிறோம். நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் நாகப்பட்டினம் தலைவராக இருக்கிறேன். சித்திக் சேவை தர்ம அறக்கூட்டலுடைய கிறிஸ்டின், ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின் என்ற முறையில் ஒரு 4000 பேர் அதில் இருக்கிறோம். ஐயாவுக்கெல்லாம் தெரியும், ஒலி அமைப்பாளர் ராஜா அவர்களுக்கு தெரியும். நமது பேரூராட்சியில் இன்னும் பல வேலைகள் எல்லாம் செய்து வருகிறோம். எங்களுடைய சமூக பணி அம்மா சொன்னாங்க, உணவு வங்கி அப்படின்னு ஐயா சொன்னாங்க. உணவு வங்கி அப்படின்னு சொன்னால் அந்த உணவு வங்கி எங்க இருந்து வருது? உங்கள்கிட்ட இருந்து தான். உங்களுடைய திருமண நாளில் மிச்சப்படுற சாப்பாடு எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க கொண்டு பசிக்கிறவர்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாரத்திற்கு எப்படியாவது 2 முறையாவது சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்துருவோம். 3 நாளைக்கு முன்னாடி வேளாங்கண்ணியில் நடந்த ஒரு திருமணத்தில் 100 பேருக்கு அருந்துவை பிரியாணி சிக்கன் சாப்பாடோட கொண்டு கொடுத்தோம். அதை எல்லாத்துக்கும் பதிவில் அனுப்பி விட்டுருக்கிறேன். அது போல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அந்த பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு வங்கி என்ற ஒரு வகையில் தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டாங்க அம்மா அவங்க.
நான் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்து அவசர சிகிச்சையில் இருந்து இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். அப்போது என்னுடைய ஃபோட்டோ கேட்டாங்க, என்னை அனுப்ப முடியவில்லை. நேற்று நான் வந்தேன். அப்புறம் பேரூராட்சி தலைவர்களை தந்து நாளைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நான் அவசியம் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. எங்களுடைய சமூக ஆர்வலர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் அவர்களும் நமது வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய நிர்வாக தலைவர் அவர்களும் வர்த்தக சங்கத்தை சார்ந்த அன்பு நண்பர் பாஸ்கர் அவர்களும் நமது வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய 15 வார்டு கவுன்சிலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 3 மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி இல்லையா? பாருங்க, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம். நமது குருக்கள் பாருங்க, 2 பேரும் கணவன் மனைவியாக எங்க போனாலும் அவங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், சிரிக்கிறார்கள் புன்னகை பூத்த முகத்தோட. இந்த மகிழ்ச்சியான நாள்ல ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை செல் நாங்கள் என்ன செய்யறோம்னா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுத்து அவர்களுடைய இயக்கங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியவை யாருக்கு அனுப்பணுமோ, அரசாங்கத்துக்கா அல்லது முதலமைச்சருக்கா அல்லது கோர்ட்டுக்கா, அதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சேவை மனப்பான்மை, சாலையோர படுத்திருக்கிறவர்களுக்கு போர்வை, குழுவில் இருக்கிறவங்களுக்கு போர்வை, தொழில் இல்லாதவர்களுக்கு முடி வெட்ட இல்லாதவர்களுக்கு முடி வெட்டுறது, கடல்ல விழுந்துட்டாங்கன்னா அவங்களை காப்பாத்துறது, சொந்தமா ஆட்டோ மைக் செட் எல்லாம் வச்சு அதை நான் சமூக பணி செய்து வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நேரத்திலே இந்த மகள் இந்த இடத்துல டான்ஸ் ஆடினாங்க. எல்லாரும் எட்டியிருந்து பாத்தீங்களான்னு தெரியல. அந்த விரல், காலுடைய விரல் மடக்கிட்டு ஆடினது கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம். சாதாரணமா 2 நிமிஷம் கூட நிக்க முடியாது, அவ்வளவு அருமையாக ஆடினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனித உரிமை ஆணைய செல்லின் சார்பிலே இந்த பதக்கத்தை வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவி அவர்கள் வந்து அணிவிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே மாதிரி ஐயா வாங்க, 3 மதத்தையும் சேர்ந்து நம்ம சமூக ஆர்வலர்கள் வாங்க. ஏன்னா இது இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம ஊக்குவிச்சாதான் மேலும் மேலும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் என்பதற்கு அடையாளமாக வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் அவர்கள், நமது நல்லவான குருக்கள் அவர்கள், சமூக ஆர்வலர்கள், நமது ஐயா அவர்கள் எல்லோரும் இது தேசிய கொடி, இது தேசிய கொடி. தேசிய அளவில் உங்களுடைய நலனும் ஈர்க்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உங்களுக்கு பரிந்து பேசி மாவட்ட அளவிலே உங்களுக்கு நடன இசைக்கு பர்மிஷன் வாங்கி தரப்படும் என்று இந்த நேரத்திலே உறுதியளிக்கின்றோம். திருமணம் புதிதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்தோம். உங்களுக்கு பரிந்துரை செய்யப்படும். நன்றி.